தியாக பிரம்மம் அப்படின்னு சங்கீத மும்மூர்த்திகளுக்குள்ள ஒருவர். தியாகராஜ சுவாமிகள் பல கீர்த்தனைகள் பண்ணியிருக்கார். சங்கீத உலகத்துக்கு பெரிய வரப்பிரசாதம். ராமனிடத்துல அபாரமான பக்தி தியாக பிரம்மத்துக்கு. இது எல்லாத்தையும் காட்டிலும் தியாகராஜர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ராமநாமாவனுடைய ஒரு மகத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ராமநாமாவை ஜபித்து பக்தியோட உருகி ராமநாமாவை ஜபித்து ஜபித்து ராமனையே நேர பார்த்தவர். அவர் பிரத்யட்சமாக ராமனை பார்த்தவர் தியாக பிரம்மம். ஒவ்வொரு நாளும் 1,25,000 ராமநாமா ஜபிப்பார். இப்படி ஜபித்துண்டு வந்து தனது 38வது வயசுக்குள்ள 96 கோடி, அதாவது 96 crores ராமநாமாவை ஜபித்து முடிக்கிறார். அன்னைக்கு யாரோ வாச கதவை தட்டுறா மாதிரி சத்தம் கேட்கறது. போய் திறந்து பார்க்கறார். பார்த்தா விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை ரக்ஷணம் பண்றதுக்கு இப்படி கோதண்ட பாணியாக ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணனோட சேர்ந்து வந்தாரோ அதே மாதிரி காட்சி கொடுக்கிறார் ராமர். பெரிய ஆனந்தம். நமஸ்காரம் பண்ணி பாடுறார் தியாக பிரம்மம். அப்படி ராமநாமாவனுடைய மகத்துவத்தை உலகத்துக்கு எடுத்து காண்பித்ததான ஒரு அவதார புருஷர் தியாக பிரம்மம்னு சொல்லக்கூடிய தியாகராஜ சுவாமிகள். அவளுடைய ஜெயந்தி. இன்றைய தினம் நாம் அவரை நமஸ்காரம் செய்து ஸ்மரித்து அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும்.